சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவா என்று உச்சரிக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார். சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போது சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும். சிவராத்திரி இரவில் திருமுறை ஓதுவது மிக சிறப்பானது. சிவராத்திரி தினத்தன்று நமது உடம்பில் உள்ள ஜீவ ஆத்மா எழும்பி பரமாத்மாவோடு இணைவதற்கு முயற்சி செய்யும். எனவே ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி தினத்தன்றும் ஈசனை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும். சிவராத்திரி தினத்தன்று நமது முதுகுத்தண்டு நேராகவே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஜீவசக்தியை எழுப்ப முடியும். எனவேதான் சிவராத்திரி தினத்தன்று தரையில் முதுகு படும்படி படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் சிவராத்திரியில் கண்விழிக்க சொல்கிறார்கள். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்.